திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கோட்டை ராஜா. இருபத்து 4 வயதான இவர் பல்லடம் பகுதியில் உள்ள தனியார் நூல் மில்லில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது கோட்டை ராஜாவிற்கு அதே மில்லில் பணிபுரிந்து வந்த மகாலட்சுமி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் காதலாக மாறியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கோட்டை ராஜாவும் மகாலட்சுமியும் திருமணம் செய்து கொண்டனர். திருமணமான பின்னர் மகாலட்சுமிக்கு ஏற்கனவே சிவகார்த்தி என்பவருடன் திருமணமானதும் 7 வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்ததும் தெரியவந்துள்ளது. இதனை கேட்டு காதல் கணவரான கோட்டை ராஜா அதிர்ச்சியடைந்துள்ளார். இதற்கிடையே சில நாட்களுக்கு முன்பாக மகாலட்சுமி வீட்டின் படுக்கை அறையில் வேறு ஒரு நபருடன் ஒன்றாக இருந்ததை கணவர் கோட்டை ராஜா பார்த்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதாக நினைத்து தினமும் மனைவி மகாலட்சுமியுடன் கோட்டை ராஜா வாக்குவாதம் செய்து சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதியன்று இரவு மகாலட்சுமிக்கும் அவரது கணவர் கோட்டை ராஜாவிற்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மன வருத்தத்தில் இருந்த கோட்டை ராஜா தனது மனைவி அணிந்திருந்த தாலியால் கழுத்தை நெறித்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஆத்திரம் தீராமல் சேலையை வைத்து கழுத்தை இறுக்கி கொன்றதாகவும் சொல்லப்படுகிறது. மகாலட்சுமியின் சடலத்தை வீட்டிலேயே போட்டுவிட்டு கோட்டை ராஜா தலைமறைவாகியுள்ளார். மகாலட்சுமி இறந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த வீட்டின் உரிமையாளர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சந்தேக மரணம் என முதலில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் தீவிர விசாரணையிலும் பிரேத பரிசோதனையிலும் மகாலட்சுமி கொலை செய்யப்பட்டதை உறுதி செய்தனர். பின்னர் தலைமறைவான கோட்டை ராஜாவை கைது செய்து விசாரித்ததில் அவர் கொலையை ஒப்புக்கொண்டதாக தெரிவித்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர்.